வெற்றி கழகத்தினரை விஜயனுடைய ரசிகர்கள் தான், அவங்க இன்னும் அரசியலுக்கு தயாராகல அப்படின்னு பலர் சொல்லிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் காதுல வாங்காம மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் ஒரு நல்ல அரசியலுக்கு முன்னெடுக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழக வெற்றி கழகத்தினர் செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்கு முன்பாக விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போதிலிருந்தே இந்த நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில தான் பரவலாக எல்லா இடங்களிலும் மழை பெய்து வரக்கூடிய இந்த சூழல்ல தொற்று நோய் பரவாம இருக்க இலவச நிலவேம்பு குடிநீர் வழங்கக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்றிருக்கு. நம்ம கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், தென் மாவட்டங்கள்ல அதிகமான மழை பொழிவு இருந்தது. அந்த சமயத்துல கூட வெள்ளத்துல வீடுகளில் நீர் சூழ்ந்து இருந்த பகுதிகளில் வேற எந்த கட்சியினருமே வந்து பார்க்கல. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினர் தான் வந்து பார்த்து எங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல சில வீடியோக்களை பார்த்தோம். அதே போல இப்பவும் மழை பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல மழைக்கு பிறகு தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்கு அரசு தரப்பிலிருந்து நிலவேம்பு கசாயம், அதே போல ஆங்காங்கே தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்கு முகாம்கள், இது எல்லாமே அரசு தரப்புல அமைக்கப்படும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் அரசு தரப்பிலிருந்து அமைப்பதற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்தினர் தாமாக முன்வந்து இந்த நிலவேம்பு குடிநீர் வழங்கக்கூடிய நிகழ்வை இன்று தொடங்கி இருக்காங்க. இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருந்ததாக அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்ற பார்க்க முடியுது. குறிப்பாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 5 இடங்கள்ல இன்றைக்கு ஆட்டோக்கள்ல வீதி வீதியாக சென்று பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா மழை நீர் தேங்கிய போது அந்த இடத்துல கொசுக்களினுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதனால ஆட்டோமேட்டிக்கா கொசு சார்ந்த பல்வேறு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால அதை தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக நிலவேம்பு கசாயம் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கொட்டும் மழையையும் பொருள்படுத்தாமல் இந்த பணியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு முன்னதாகவே பல்வேறு காலச்சூழலும் மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் வழங்குவது, அதே போல பொதுமக்களுக்கான உணவு வழங்குவது, பள்ளி மாணவ மாணவிகளுக்கான சீருடை நோட்டு புத்தகங்கள் வழங்குவது, அன்னதானம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டம் சார்ந்த பல்வேறு உதவிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில தான் நெல்லை மாவட்டத்தில் இந்த ஒரு பணியும் நடந்திருக்குது. இது மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. எடுங்க ஒரு ஆளு
வீடியோ போடுங்க. ஏன் வாங்க என்ன வாங்க என்ன நாளைக்கு நல்லதா வாங்கினேன் அந்த தட்டை எடுங்க வச்சு தம்பி வாமா. வாங்க வாங்க இப்போ நாளைக்கு காய்ச்சல் எதுவும் வரக்கூடாதுன்னு தான் மறுமூல் காப்போம் அதிகமாக பார்த்து ஏமா பார்த்து பார்த்து சார் கஷாயம் குடிங்க நிலவேம்பு கஷாயம் வாங்க நிலவேம்பு கஷாயம் தம்பி வாங்க கொஞ்சம் குடியும் உடம்புக்கு நேற்று எல்லாம் நடக்கும். ஓகே.